ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஈவன் டெட் பர்ன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேர் அலைஸ். அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. அங்கே பேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பையனோட தாத்தா ஒரு புக் ஒன்று வச்சிருக்காரு. அது கூட ஒரு சில விஷயங்களை வச்சிருக்காரு. அது மூலியமா இவங்க அமானுஷ விஷயத்தை கிளப்பி விட அது ஒவ்வொருத்தரையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அங்க இருந்து தப்பிக்க அலைஸ் என்னெல்லாம் பண்றாங்க, அங்க இருக்க அமானுஷ விஷயங்கள் என்ன, கடைசியில இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க காமிச்சிருக்க அந்த கோர் எஃபெக்ட்ஸ் தான். அதை தரமா காமிச்சிருக்காங்க. நீங்க ஒரு ஈவில் டெட் ஃபேனா இருந்தா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி படத்துல பல ஹாரர் மூமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பயப்படுற அளவு பல சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். படம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஆரம்பிச்சாலும் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அல்டிமேட்டா மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே ஓவரால் நீட்டா எழுதிருக்காங்க. ஆனா என்ன, இதுல இருந்து எலைஸ் மட்டும் தான் தப்பிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது. மத்தவங்களாம் செத்து தொலைங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டான ஒரு படமா இருக்கு. அது சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ், சிஜின் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஹாரர் கதையை தான் இந்த படத்துல எடுத்திருக்காங்க. அது பெருசா சுவாரஸ்யமா எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க ஹாரர் எலிமெண்டா நம்மள பயம் கொடுத்தாம பல இடத்துல கோர் எலிமெண்ட்ஸ் மட்டுமே வச்சு பயன்படுத்திருக்காங்க. என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினை தவிர நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருமே தப்பிக்கணும்னு நமக்கு தோணவே மாட்டேங்குது. அது ரைட்டிங்கோட மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸுமே பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி கிடையாது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துல கொடூரமான கோரி காட்சிகள்லாம் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.